ஒரு முழு முதலைய எப்படி உரிச்சு செஞ்சு வச்சிருக்காங்க மட்டும் பாருங்க. தட் இஸ் த crocodile கறி. crocodile வந்து வறுத்து சமைச்சு சாப்பிட்ற இடம் தான் இது. திஸ் இஸ் தவக்கலை கறி. இது இஸ் கரப்பாம்பூச்சியா என்னன்னு தெரியல, அதோட கறி. இது ஒரு வண்டு கறி, புழு கறி, பூச்சி பூச்சி பூச்சி. இந்த ஊரில் ட்ரிபிள்ஸ் கூட போகலாம் போல், லீகல் தான் போல். எதுவுமே வந்து இந்த நம்ம ஊரில் ரேப்பிடோ மாதிரி இந்த ஊரில் ஒரு வண்டியை வச்சுருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டாக்டர் இன்ஜினியர் கப்பல்ஸ் vlog. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தாய்லாந்து சீரீஸோட Day 1 கண்டினியூஷன் vlog தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்துலேயே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட போகிறப்போ ஆல்ரெடி அம்மாவும் கீதாவும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் ஐட்டங்கள்லாம் இருக்கிறதுனால தைரியமாக இங்கே சாப்பிட வந்திருக்கோம். ஃபைனலி நம்ம வந்து கிளம்பி வந்திருக்கோம். அல்கசார் ஷோக்கு இப்படி இருக்குன்னு போயிட்டு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ ஃபார் இட் இஸ் குட். ஓகே, ஷோ முடிச்சு. கீதா எப்படி இருந்துச்சு? அப்புறம் இதுக்கு தூங்குன நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஓகே ஓகே ஓகே. இந்த ஷோ முடிஞ்சு நம்ம வெளியே வந்ததும் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து வெளியே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ தட் நம்ம அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். ஸோ அது ஜஸ்ட் அவுட் சைட் அந்த ஷோக்கு வெளியிலே தான் நடக்கும். ஸோ அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. I got you finally. Yeah, it was nice. It was good. The kid enjoyed it as well. His name is Vishwa. Vishwa. Yeah. Okay. டின்னருக்காக வந்திருக்கோம். இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரேட்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, பட் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாப்பா எப்படி இருக்குன்னு. ஜாலியாக பட்டாயா பேங்காக் வந்தோம்னு நினச்சிங்களா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ரியாலிட்டி வந்து சாப்பிடவே விடலை யாரையுமே. இப்படி அடி வாங்கி அவங்க அம்மா டயர்டாயிட்டா. ஓகே, இதான் இப்போ சாப்பிட்ட பில்லு. பார்த்தீங்கன்னா எக்கு தோசை 180 பட்டு, சாம்பார் இட்லி 160, மஷ்ரூம் சூப்பு 300, சீஸ் தோசை 160. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 856 பட் வந்திருக்கு. 856 பட்னா அரௌண்ட் 2500 ருபீஸ் நமக்கு வந்து டின்னருக்கு மட்டும் செலவாயிருக்கு. ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ருக்கோம், பட் ஸ்டில் இது கொஞ்சம் அதிகமான காஸ்ட் தான். பட் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்ட ஹோட்டலில் கர்ட் ரைஸ் 140, பன்னீர் பட்டர் மசாலா 250, தந்தூரி ரொட்டி 80, பட்டர் சப்பாத்தி 90, பாயில்டு எக் 50, வாட்டர் 20. ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் சீப்பாகவும் கம்பேரிட்டிவ்லி இருக்குது. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. ஸோ ஐ வில் சஜஸ்ட் மன்னத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கம்பேர் டு தி ராஜ்தானி ரெஸ்டாரண்ட் பட்டாயா. ஓகே, வந்தாச்சு நம்முடைய ஹோட்டலுக்கு. என்னமோ இந்த ஹோட்டலுக்கே இவன் தான் ஓனர்ன்ற மாதிரி ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். பாடுற என்ன ஸ்டைலாக நிற்கிறான்ட்டு. ஆட்டிடியூடும் இருக்குது பார்க்குறியா? ஓகே, கோ கம். நம்ம இருக்கிற ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பானிபூரி நல்லாயிருக்கும், பானிபூரி சாப்பிடணுன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கறதுக்காக கீதா வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கா. நம்மளும் விஷா கூட்டிகிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். யார் அது? ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. ஃபைனலி மாமியாருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பானிபூரியை மருமக வாங்கி கொடுத்துட்டா.
பயங்கரமாக பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்களேப்பா பானிபூரி. நம்ம இப்போ அப்பா அம்மாவையும் விஸ்வாவையும் ரூமில் விட்டுட்டு தாய்லாண்டோடைய நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன சாப்பிடணும்னா சார்? ஆ 30, 20, 80, 200 இருக்குது. என்னென்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா வியந்து போயிடுவீங்க. திஸ் இஸ் தவக்கலை கறி, திஸ் இஸ் கரப்பாம்பூச்சியா என்னன்னு தெரியல அதோட கறி, இது ஒரு வண்டு கறி, புழு கறி, பூச்சி 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 என்னடி இது என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்றாங்கன்னா டாட்டாய்ஸ், லாப்ஸ்டர், ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அந்த டப்பாவில் போட்டு பேக் பண்ணி சாப்பாடுக்கு அனுப்புகிறாங்க சார். சாப்பிடுவாங்க. இல்லை குளிச்சுக்கிட்டு இருக்கு, இங்கே உயிரோடு இருக்குது. என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே இதுதான் ஃபேமஸா? சரி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது கோகோனட் ஐஸ்கிரீம் அண்ட் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். இது ரெண்டும் தான் இங்கே ஃபேமஸ். புரியல, இது ஃபேமஸா? ஓகே எப்படி இருக்கு அப்படின்னா என்னடி வாய்ஸ் இது? இல்லை இங்கே தான் ஃபேமஸ்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். எப்படி இருக்கு இது ரெண்டுமே பிடிக்கலையா? மேங்கோ ரைஸ் நீ சாப்பிடு. வரேன் அடுத்தது. ஓகே கீதா ரியாக்ஷன் இதுதான். கேடி நீ வாங்க சாப்பிட்றது தானே வாங்கினேன், என்ன விட்டு கழட்டி விட்டு நீ சாப்பிட்றன்ற. இந்த காம்போ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கொஞ்சோண்டு மேங்கோ எடுத்து அங்கே இருக்க ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கர்மா என்ன இப்படி நாறுது? ஓகே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் சாப்பிடணும். This is coconut ice cream. கோகனட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? சாப்பிடா டேஸ்ட் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு, டேஸ்ட் முடியும் போது தான் வித்தியாசமா இருக்கு. இது ஸ்மெல் வருது இல்ல? யார் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இதை? எல்லா இடத்துலயும் இது சொல்றாங்க. மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்க, எப்படி இருக்கு? காலி பண்ணல, காலி பண்ண வச்சாங்க. யாரு? குடிக்கலனா சொன்னல யாரோ வேணும்னு நல்லா இருக்கும்னு ஆர்டர் பண்ணாங்க. கடைசியில் முடிச்சது சாப்பிட்டு முடிச்சது நான். ஓகே இப்போ ஒரு ஸ்பெஷலான கறியை பார்க்க போகிறோம். என்னன்னா பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ தட் இஸ் த crocodile கறி. crocodile வந்து வறுத்து சமைச்சு சாப்பிட்ற இடம் தான் இது. பசங்க அதோட பல்ல வச்சு விளையாடிட்டு இருக்காங்க பிடிச்சி. சத்தியமா இதை பார்க்க கூட முடியல, எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. பார்க்க முடியாம தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறியா? ஓகே இதுதான் தாய்லாண்டோட நைட் லைஃப். விடிய விடிய இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் அலைவ். ஆக்சுவலாக இதுதான் இங்கே இருக்கிற டாக்ஸிஸ். ஸோ இந்த டாக்ஸி தான் வந்து லைக் நம்ம ஊரில் இருக்க ஷேர் ஆட்டோ மாதிரி. ஃபுட் ஸ்ட்ரீட்டை ஃபாலோ பண்ணி நாங்கள் அப்படியே வந்து பட்டாயாவோட நைட் லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே தாய்லாண்டோட ஃபேமஸ் டுக், அதாவது நம்ம ஊர் ஆட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அங்கே ஃபுல் எம்டியாக இருந்து நாங்கள் 2 பேருன்றதுனால ரொம்ப காஸ்ட்டாக கேட்டாங்க.
ஸோ அதை விட்டுட்டு நாங்களே ஒரு கேப் டிரைவர் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றனால சும்மா அவர் கூட அந்த பீச் ஏரியா சைடெல்லாம் போயிட்டு அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. நைட் டைமில் தான் ஃபுல்லாக எல்லாம் வெளியே வருவாங்க போல், அந்த அளவுக்கு இருந்தது தாய்லாந்து பட்டாயா ஏரியா. ஸோ அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றப்போ தாங்க நடந்த சம்பவம் என்னென்னா, அங்கே எந்த பஸ்ஸும் அப்புறம் வந்து டுக்டுக்குமே வந்து 2 பேர் அப்படிங்கிறதுனால ட்ராவல் பண்ணி நம்ம இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்டு வந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே ஒரு 2 வீலர், அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரேப்பிடோ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி 2 வீலரில் வந்து ட்ரிப்பிள்ஸில் வந்தோம். வந்து நம்மளுடைய ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ட்ரிப்பிள்ஸ் கூட போகலாம் போல், லீகல்லாம் போல். எதுவுமே வந்து இந்த நம்ம ஊரில் ரேப்பிடோ மாதிரி இந்த ஊரில் ஒரு வண்டி வச்சுருக்காங்க, 2 வீலரில் கூப்பிட்டு போகிறாங்க. யாரோ அந்த எப்படி இருக்குது இந்த பயணம் கீதா? நல்லா இருக்கு. ஓகே ஓகே, இட் இஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். தாய்லாந்து நைட் லைஃப் எப்படி இருக்குன்றத நீங்களும் பாருங்கள், நாங்களும் பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லோரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நைட் லைஃப். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நம்ம ஊரில் கோவாக்கு போயிருப்பீங்க, அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இங்கே பட்டாயா டே நைட் பார்ட்டி நடந்துட்டு இருக்கிற இடம் இது. நம்ம டே 1ஓட விலாக் எண்டுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் விலாக் பார்த்திங்கன்னா டே 2ஓட விலாக். அது வந்து எங்கள் விஸ்வாவோட பர்த்டே தாய்லாண்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அந்த விலாக் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. அன்டில் தென் டேக் கேர், see you, bye bye. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேய் எவ்வளோ கொடுத்து வச்சா நீ? நானா காய் சொல்லு. ஹாய். என்ன யானை டாக்டர் யானையா? கீதா நீ போறியா? போ. அம்மா பாவண்டா. நீங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறீங்க. நீ பார்த்த நாங்கள் ஜாலியாக இருக்கிறத.